வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஆண்ட்ராய்டு இருக்கிறார்ல மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரப்போகிறாராம். ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டாக தான் நமக்கு கிடச்சிருக்குது. அண்ட் செத் ரோலன்ஸ் மீண்டும் வரப்போகிறத டபிள்யூபிள்யூ அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாரு அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய ரசல்மேனியா மேட்சை பற்றி நமக்கு ஒரு சில லீக்கேஜான நியூஸ் கிடச்சிருக்குது. அண்ட் ப்ரான் பிரேக்கர் எதுக்காக இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்க மாட்டுக்காங்க, அதுக்கான ரீசன் கிடச்சிருக்குது. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக செத் ரோலன்ஸோடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி என்னென்னா, செத் ரோலன்ஸ் எப்போ ரிட்டர்ன் ஆவாங்கிறது. பொதுவாகவே நான் ரிட்டர்ன்ஸை பற்றி சொல்லும்போது ரூமர்ஸை சொல்லுவேன். ஆனால் அப்டேட் அப்படிங்கிற பட்சத்தில் டபிள்யூபிள்யூ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அதை நான் அப்டேட்டாக சொல்லுவேன். அந்த வகையில் டபிள்யூபிள்யூ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க செத் ரோலன்ஸை பற்றி. ஸோ இந்த மந்த் அவர் ரிட்டர்ன் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஒரு லைவ் ஹாலிடே டூருக்கான டிக்கெட் சேலிங்கை நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முந்தாநாத்தே அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்படி நேற்றுக்கும் முந்தாநாத்தும் செத் ரோலன்ஸோடைய போஸ்டரை வச்சு அந்த டிக்கெட்டை எடுத்துருக்குறாங்க. ஸோ டிசம்பர் மந்த்துக்குள்ளே செத் ரோலன்ஸோடைய இன்ஜுரி க்யூர் ஆகிரும் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூடைய மேபி ஒரு கருத்து கணிப்பாக இருக்கலாம். அல்லது அவருடைய இன்ஜுரி சீரியஸ் இன்ஜுரியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு டிசம்பர் மந்த்தே வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ செத் ரோலன்ஸாக அந்த ஷோவில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. காய்ஸ், நான் இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். செத் ரோலன்ஸோட இன்ஜுரியை பற்றி டபிள்யூபிள்யூ சொல்லலை. ஒருவேளை அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் லைட்டாக தான் இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கையை அசைக்காமல் கூடிய சீக்கிரம் குணமாக்கிடுவாங்க. சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னா 2 வருஷம் அல்லது 1 வருஷம் டபிள்யூபிள்யூ பக்கமே வர முடியாது. டபிள்யூபிள்யூ இப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறதை பார்க்கும்போது மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் செத் ரோலன்ஸ்க்கான முடிவை எடுக்கலைன்னு நினைக்கிறேன். சர்ஜரி பண்ணலாமா இல்லாட்டா ரெஸ்ட் எடுத்தே சரியாகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. ஒருவேளை செத் ரோலன்ஸோட இன்ஜுரி மைனர் இன்ஜுரியாக இருந்துட்டா டிசம்பர் மந்த் வரலாம். டிசம்பர் மந்த் செத் ரோலன்ஸ் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 100% வருவார் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஏன்னா டபிள்யூபிள்யூ போஸ்டரை வச்சு செத் ரோலன்ஸோட அந்த முகத்தை பார்த்து நிறைய பேர் டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் வைங்களேன். செத் ரோலன்ஸ் சும்மா அப்பியரன்ஸ் பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு கூட பேசிட்டு போயிடலாமே, சண்டை போடணும் இல்லை, ஸ்பீச் கூட பேசிட்டு போயிடலாம். அதனால் ஸ்டில் நமக்கு செத் ரோலன்ஸோடைய மெடிக்கல் அப்டேட் கிடைக்கல. செத் ரோலன்ஸே என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு கையில் இன்ஜுரி ஆகிருக்குது, ஷோல்டரில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஃப்ராக்சர் இல்லை அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். அது ஒரு காயம், அது குணமடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மினிமம் 2 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மந்த் அவர் டபிள்யூபிள்யூக்கு வரலாம். இல்லை அப்படி 2 மாதம் ஆகியும் குணப்படுத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணியாகணும். அப்போது 1 to 1.5 வருஷத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் செத் ரோலன்ஸ் வராமல் இருப்பார். சரிங்களா? செத் ரோலன்ஸுக்கு சர்ஜரி ஒருவேளை நடந்துச்சுன்னா அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் செத் ரோலன்ஸோடைய மெடிக்கல் அப்டேட் எப்படி இருக்குதுன்னு. இப்போதைக்கு டிசம்பர் மந்த் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மேபி வந்தாலும் வருவார். சரிங்களா? அடுத்த செய்தி பந்தாடப்படும் ஆண்ட்ராய்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு ஒரு துள்ளும் பந்து மாதிரிங்க. இங்கேருந்து அங்கே துள்ளுவார், அங்கேருந்து இங்கே துள்ளுவார். டபிள்யூபிள்யூ எனக்கு வேணாம், அங்கே ஒரே ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏஐடபிள்யூ பக்கம் போனார். ஏஐடபிள்யூவா சேச்சா அங்கே சம்பளம் ஒழுங்காக தரமாட்டுக்காங்கன்னு டபிள்யூபிள்யூ பக்கம் வந்தார். டபிள்யூபிள்யூ எனக்கு வாய்ப்பே தரமாட்டுக்காங்கன்னு இப்போ ஏஐடபிள்யூ போயிட்டார். இப்போது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் இயர் தான் முடியுதான். அதுக்கு முன்னாடியே போயிட்டார். அதாவது எப்படி ஆடு தனியாக மாட்டாது, கூட்டத்தோடு மாட்டோம் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூ தெரிஞ்சிருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜில் கொஞ்சம் வீக் தான். கான்ட்ராக்டெல்லாம் ஒழுங்காக படிக்கல போல இருக்குது. சரி, டபிள்யூபிள்யூ தான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணாமல் ஏஐடபிள்யூக்கு டெபிட் ஆகிட்டார். அப்போ தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தாங்க. நான் பாருங்கள் 1 இயருக்கு அவர் சேலரி வாங்கியிருக்காரு, ஸோ கான்ட்ராக்ட் இருக்குது, அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ ஏஐடபிள்யூக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் முறையிட்டு இப்போ ஏஐடபிள்யூக்கும் போக முடியாமல் டபிள்யூபிள்யூ பக்கமும் வர முடியாமல் இருக்கிறாரு. ஏன்னா டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் இருக்குது, ஆனால் டபிள்யூபிள்யூ வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பலை, இவராக போயிட்டார். ஆனால் அதே மாதிரி ஏஐடபிள்யூவில் கான்ட்ராக்டில் இருக்கிறாரு. ஆனால் டபிள்யூபிள்யூ சம்பளம் வாங்கியிருக்கிறதுனால ஏஐடபிள்யூ பக்கம் போகாமல் இருக்கிறாரு. இப்போ டபிள்யூபிள்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பழசெல்லாம் மறந்துடுங்க, 1 வருஷம் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் இருக்குல்ல, டபிள்யூபிள்யூக்கே வாங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம்.
அதாவது இப்போ ஏடபிள்யூ இருக்கிற ஆண்ட்ராய்டே மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வாங்க, உங்களுக்கு சான்ஸ் தரோம், அப்படி பிடிக்கிறேன்னா 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம். ஆனால் 1 இயர் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் இருக்குது, அது வரைக்கும் டபிள்யூபிள்யூ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்களா எந்த இடத்துல எப்படி கோல் போட்டு எப்படி சிக்ஸர் அடிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏடபிள்யூவை இந்த அளவுக்கு வேறு யாருமே பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தவும் முடியாது, அண்ட் இப்படி பழி வாங்கவும் முடியாது. ரேவ் ஃபீனிக்ஸ் பெண்டா விஷயத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ மேலே இருந்த கோவம், ஏன்னா ஏடபிள்யூ அப்போவும் ஆண்ட்ராய்டுக்கு பண்ண விஷயத்த பண்ணாங்க, இப்போது ஆண்ட்ராய்டை வச்சு டபிள்யூபிள்யூ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, சரி பார்ப்போம். ஆண்ட்ராய்டே ஒருவேளை அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிவிட்டு டபிள்யூபிள்யூ பக்கம் போகிறாரா, இல்லை நான் 1 இயர் வந்து சண்டை போடாமே வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நான் டபிள்யூபிள்யூ பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி ப்ரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும், செத்ரான்ஸ்க்கு இன்ஜுரினே வைப்பா, பட் இருந்தாலும் ப்ரான் பிரேக்கரை செத்ரான்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டாங்க. அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் தூக்கி காட்டினார், ஒரு சில லைவ் ஷோக்கெலாம் கூட அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான் கொண்டு போனார். நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னார். எதனால் அவர் வந்து ஹெவி வெயிட் டைட்டில் பக்கம் தற்போது போகவில்லை? இது பொதுவான ரசிகர்கள்ட்ட இருக்கிற பொதுவான ஒரு கேள்வி. அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்குது. ப்ரான் பிரேக்கரை ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூபிள்யூ, அதாவது ரோமன் எப்படி டபிள்யூபிள்யூ தற்போதைய தலைவனோ அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு, ஏன் 20 வருஷத்துக்கு கூட அவர் தான் தலைவன். ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூடைய நியூ இயராவுடைய தலைவன் ஆகும்போது அவருக்கு 32-34 வயசுன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரான் பிரேக்கருடைய தற்போதைய வயசே 27 தான். 27ன்னு வைங்களேன், 37, 47, ஏன் 57, 30 வருஷம் ப்ரான் பிரேக்கரை வச்சு ஓட்டலாம். எப்படி ஜான்சனாக வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஓட்டினாங்களோ அதே மாதிரி இவரை வச்சு ஒரு 20 வருஷம் ஓட்டலாம். ஏன்னா இப்போவே அதுக்கான இது கொடுக்கணும்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ்லாம் அப்படி தான். ஆனால் ரோமனுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் உடம்பு சரியில்லாமல் தான் ரொம்ப சீக்கிரமாகவே பாட்டமாயிட்டார். உடம்புலாம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் டபிள்யூபிள்யூ அவர் ஒரு 15 வருஷம் ஓட்டுவாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கான யாராவா ப்ரான் பிரேக்கரை டபிள்யூபிள்யூ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட் டைமாக டைட்டில் வின் பண்ணுறது நார்மலாக இருக்கக்கூடாது, அரங்க மதுரை விசிலு பறக்கவே அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி பால் எமன் ஒன்று சொல்லியிருப்பார். சிஎம் பாங்க் டபிள்யூபிள்யூடைய டைட்டில் வின் பண்ண விஷயம் மிராக்கலானது. அவன் ஒரு வாரம் கூட சாம்பியனாக இருக்க மாட்டான்னு சொன்னாங்க, ஆனால் 440 நாள் சாம்பியனாக இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை முதல்ல வின் பண்ணும்போது 5 நிமிஷத்துக்கு தோற்று போயிட்டான். இவெல்லாம் எங்கள் சாம்பியன்ஷிப் வச்சுப்பான்னு சொல்லுவாங்க. ரெசல்மேனியாவில் வின் பண்ணார், கிட்டத்தட்ட 1300 சில நாள் சாம்பியன் இருந்தார். ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியலன்னு சொன்னால் 4 மாதத்தில் வின் பண்ணான். அந்த வரிசையில் நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி பால் எமன் சொல்லியிருப்பார். ஸோ பால் எமனுடைய ட்ரிகர் அண்ட் டபிள்யூபிள்யூடைய ட்ரிகர் என்னென்னா நெக்ஸ்ட்டு பிக் திங்னா கண்டிப்பாக இவரோட சாம்பியன்ஷிப் மூமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்கணும். ஒரு மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரெசல் மேனியா அந்த மாதிரி, அல்லது மெயின் ஈவெண்ட் ஆஃப் த சம்மஸ்டர். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவருடைய முதல் வெற்றி அந்த சாம்பியன்ஷிப் வெற்றி அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூ ரெசல்மேனியாவுக்கு தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரூ மாக்கின்டர் மாதிரி, ரோமன் ரெயின்ஸ் மாதிரி அப்படியே ஒரு பெரிய ஹிண்டிங்காக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வருடம் ரெசல்மேனியாவை கூட ப்ரான் பிரேக்கரோட ஏராவாக மாறலாம், நியூ ஜெனரேஷன் ஏராவாக மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் மாதிரி, சிஎம் பாங்க் மாதிரி, ப்ராக் லெஸ்னர் மாதிரி நெக்ஸ்ட்டு பிக் திங்காக ப்ரான் பிரேக்கர் ஆகிறாருண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரான் பிரேக்கரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ மெருகேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரான் பிரேக்கர் செத்ரான் ஸ்டெட்டு போனதுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சிங் போன வாரம் தெரிஞ்சுது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு மாதிரி பேசுகிறவர் ஒரு சிங்க கர்ஜனையோட போன வாரம் பேசியிருப்பார். குரல் வளம் மாறி இருக்குது. செகண்டு லுக்கு வேஸ் மாறி இருக்குது, அந்த ஆளுமை மாறி இருக்குது. ஸோ டோட்டலி நிறைய சேஞ்சிங் ப்ரான் பிரேக்கர் பக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி ரோமன் ரெயின்ஸோடைய ரெசல்மேனியாவை பற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. அவருடைய ரெசல்மேனியா மேட்சை பற்றி. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஏற்படாமல் இருந்திருந்தால் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் ஒரு மேட்ச் வைப்பாங்க. ஆனால் தற்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் பங்கேற்க முடியாது. செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒருவேளை செத் ராலின்ஸ் இன்ஜுரிலாம் கியூர் ஆகி மீண்டும் திருப்பி டபிள்யூபிள்யூக்கு வந்தாலும் இது எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுபடாது. ஏன்னா அப்போ செத் ராலின்ஸ் விஷன் டீமை பழி வாங்குற எண்ணத்தில் இருப்பாரே தவிர்த்து ரோமன் ரெயின்ஸை டீம் அப் பண்ணுவார். ஆனால் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மோதுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சர்ச்சை கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ நமக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி 2 ஆப்பனண்ட் ரோமன் ரெயின்ஸுடைய ரெசல்மேனியாவுக்காக காத்திருக்கிறாங்க. இவங்க தான் அடுத்த ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முதலாவதாக சிஎம் பாங்க்,
சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் லாஸ்ட் இயரே WWE பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேட்சாக வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் செத் ரோலன்ஸ் ஆட் பண்ணி ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்துகிறாங்க. மேபி WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அகெயின் வந்து இந்த வருடம் ட்ரிபிள் த்ரெட்டாக கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இப்போ ஸ்டோரியெலாம் கொலாப்ஸ் ஆகிடுது. இப்போது சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான இந்த சிங்கிள் ஃபீட் வந்து காலியாக கிடக்குது. ஸோ இந்த மேட்ச்சை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இரண்டாவதாக இன்னொரு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுதான் மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ அண்ட் பிரெட் லைன் ஜிம்மி ஊசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இவங்களுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து நீண்ட நாட்களாகவே போயிட்டுருக்குது. ஸோ யார் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கிற ட்ரைபிள் சீஃப் பதவி வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ இருக்கிறாரு. ஸோ அந்த பதவிக்காக ரோமன் வெர்சஸ் ஜே ஊசோக்குள்ளே அகெயின் மீண்டும் ஒரு மேட்ச்சை நம்ம இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு முறை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் போடுற வீடியோவில் நாளைக்கு ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது, உங்களுடைய கேள்விக்கான ஆன்சர் இன்றைக்கி கமெண்ட்டில் கேள்வி கேட்பீங்க, நேற்று கேட்டிருப்பீங்களா, அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? டாடா ஃப்ரெண்ட்ஸ்.